வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்துறது அப்படின்ற சொன்னதுக்கான ஒரே அர்த்தம் என்ன அப்படின்னம்னா, வெளிநாட்டவர்கள் ஊடுருவல்காரர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்களா இல்லையா அதை கண்டுபிடிச்சு நிற்கணும். அதானே. எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க? தமிழ்நாட்டில் எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க? பீகார்ல எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க? அப்படி ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டாங்களா தேர்தல் ஆணையம்? இல்லையே. மாறாக கொத்து கொத்தாக ஒரே அட்ரஸ்லேயே 900 பேர் வரை வாக்காளர் 1000க்கும் மேற்பட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார்களே, அது என்ன விதமான நியாயம்? வாக்குரிமையை பறிப்பதை விட விடுதலையின் மூலம் பெற்ற உரிமை ஒன்னே ஒன்று, அதுதான். மகாத்மா காந்தி சொன்னார், உன்னுடைய அரசை நீ தீர்மானிக்க போகிறார் உன்னுடைய வாக்கின் மூலம். அதையே புடிங்கிட்ட உடனே எங்க இருக்குது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்? எங்க இருக்குது இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ல இன்டெகிரிட்டி, அக்யூரசி? எங்க இருக்குது இதெல்லாம்? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே. ரோஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேர்தல் ஆணையம், இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் பீகார் முதல் தமிழ்நாடு, கேரளா வரை பல்வேறு மாநிலங்களில் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கை அரசமைப்பு ரீதியான தேர்தல் ஆணையத்தினுடைய கடமைதானே தவிர அதில் எந்த விதமான முரணும் இல்லை, தவறும் இல்லை என்று இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்து விட்டது. இப்படிதான் ஒரு தீர்ப்பு வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா எனக்கு கொஞ்சம் அல்ப ஆசை இருந்துச்சு. இது செய்ய வேண்டியது கடமை தான். ஆனா அது கொண்டு போன வழி வந்துட்டு சரியில்லை. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. சிட்டிசனா ஒருத்தர் ஒன்று அந்த நாட்டினுடைய சிட்டிசனா இல்லையான்ற பார்க்கறதெல்லாம் உன் வேலை கிடையாது. அவங்க எத்தனையோ ஆதாரங்களை வச்சிருக்கிறாங்க. ரேஷன் கார்டுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ ஆதாரங்களை வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பு, குடியுரிமை உண்மையானதா பொய்யானதா அப்படின்றத வந்துலாம் விசாரிக்க வேண்டியது வந்துட்டு வேற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்தாம தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செஞ்சு வந்தது அப்படின்லாம் சில தொடர்புடைய கேள்விகள், ரெலவெண்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்பாரு தலைமை நீதிபதி அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போடுற மாதிரி அதுலேயும் மண்ணள்ளி போட்டார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்னது? வாக்காளர் பட்டியலினுடைய அடிப்படையில் தான் அதை சொல்றோம். அவர் சொல்றதை நான் அப்படியே படிக்கிறேங்க. SIR bears a direct nexus to the constitutional goal of free and fair election. Free and fair election do not rest merely upon mechanics of polling. வெறும் அது வாக்களிக்கிறதுல மட்டும் இல்லை ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது. They equally depend upon integrity, accuracy and purity of the electoral roll, which forms the foundation of the democratic process. அந்த ஜனநாயக பூர்வமான அந்த நடவடிக்கையினுடைய அடிப்படையில் ஒரு வாக்காளர் பட்டியல் தூய்மையானதாக இருக்கணும். ஒத்துக்கிறையா? தூய்மையானதை வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தும் பணி அப்படிதான் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. ஆனால் நீதிபதி அவர்களே, இதில் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்றீங்க சிட்டிசன்ஷிப்பை பற்றி? சிட்டிசன்ஷிப் இஸ் ஏ கண்டிஷன் precedent for enrollment in electoral rolls. The Election Commission, in the course of preparing or revising electoral rolls, is undoubtedly empowered to examine questions bearing upon citizenship. குடியுரிமை தொடர்பான அந்த கேள்விகளையும் ஆராய வேண்டிய ஒரு கடப்பாடு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரி, பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம் இவ்வளோ மாநிலங்களில் பண்ணாங்கல்ல இத்தனை மாசமா? கடந்த செப்டம்பர் முதல் இந்த தேர்தல் முடிவர வரைக்கும் பண்ணாங்கல்ல. எவ்வளவு ஃபாரினரையா கண்டுபிடிச்சிருக்கீங்க? நான் சிட்டிசன்ஸ் எவ்வளவு பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? இந்த கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கணுமா இல்லையா தேர்தல் ஆணையத்தை பார்த்து? வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்துறது அப்படின்ற சொன்னதுக்கான ஒரே அர்த்தம் என்ன அப்படின்னம்னா, வெளிநாட்டவர்கள் ஊடுருவல்காரர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்களா இல்லையா, வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிறார்களா இல்லையா அதை கண்டுபிடிச்சு நிற்கணும். அதானே. டைம் அண்ட் அகைன் இதை தானே சொன்னாரு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார்.
எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க? தமிழ்நாட்டில் எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க? பீகாரில் எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க? அப்படி ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டாங்களா தேர்தல் ஆணையம்? இல்லையே. அப்போ மீண்டும் மீண்டும் சிட்டிசன்ஷிப், பியூரிட்டி, இன்டெகிரிட்டி, அக்யூரசி அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா? அதனுடைய அர்த்தம் என்னது? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், சுதந்திரமான நியாயமான தேர்தலை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். அது எங்க இவிஎம் வச்சு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது? அது தனி கேள்வி. அதில் என்னைக்குமே தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக தான் நீங்க நின்னீங்க. இந்திய உச்சநீதிமன்றம் விடுங்க. எவ்வளவு ஃபாரினர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட அதில் சொல்லுங்க. மாறாக கொத்து கொத்தாக ஒரே அட்ரஸ்லேயே 900 பேர் வரை வாக்காளர், 1000க்கும் மேற்பட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார்களே, அது என்ன விதமான நியாயம்? என்ன விதமான அக்யூரசி? எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் நடந்திருக்குது, பீகாரில் நடந்திருக்குது, மேற்கு வங்கத்தில் நடந்திருக்குது. அனைத்து மாநிலங்களையும் தேர்தல் முடிவுகள் ஆளுங்கட்சி கூட்டணிக்கு சாதகமாக முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் அப்படி இல்லைன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த அடிப்படை தான். அவருக்கு எங்கே இருக்குது இவ்வளோ ஓட்டுலாம்? தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. ரைட்டுங்களா? மணமேடையில் உட்காரவை, அப்புறம் பார்த்துக்கலாம் வர்றது அப்படின்ற மாதிரி பதவியில் உட்கார வச்சாச்சு. இன்னைக்கு அவர் டெல்லி போயிட்டு வந்தார். காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறது வேணாம் அப்படின்னு வந்தார்கள். அதிகாரிகள் சந்தித்தார்கள், போனார்கள். விஜய் சோனியா காந்தியையோ ராகுல் காந்தியையோ மல்லிகார்ஜுன் கார்கேயோ சந்திக்காமல் தமிழ்நாடு திரும்பினார். முடிஞ்சு போச்சுங்களா கதை? தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக ஆட்சி விட்டு இறக்கியாச்சா? ஏன்னா 29 தேர்தல் ரொம்ப முக்கியம். ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸ்டாலின் எதிர்ப்பாரு, விஜய் எதிர்ப்பாரா? அது ரசிகர் மன்ற அமைச்சரவை. பார்க்குறீங்கல்ல? பண்ணுறோம் செய்கிறோம். ஆமாம். முட்டை வாங்கியிருக்கிறாங்க இந்த அரசு. எந்த அரசு? விஜய் அரசு. ஏன்னா வேற ஒரு இடத்துல சொல்ல முடியாதனால இதையே சொல்லிடுறேன். 2 கோடி முட்டை வாங்கியிருக்காங்க 110 கோடிக்கு. யார் சப்ளை பண்ணதோ அந்த அவங்க வாங்கியிருக்கிறாங்க. கிறிஸ்டி அப்படின்ற அமைப்பு. அவங்க வந்து தமிழக அரசு கொடுக்குறாங்க. அந்த முட்டை தான் சப்ளை பண்ணப்படுது. ஸ்டாக்லேயே ரொம்ப நாள் அந்த முட்டை இருந்திருக்குது. ஏன்னா ஈரான் போறனால எக்ஸ்போர்ட் ஆகலை. அந்த முட்டை வாங்கப்பட்டிருக்குது. எனக்கு அதில் நடக்கிற ஊழல்லாம் வந்துட்டு ஒன்றும் புதிய செய்தியெல்லாம் கிடையாது. அது வேற. இது கெட்டுப்போன முட்டையக்கிட்டே அங்கே போட்டு குழந்தைங்க ஏதாவது செத்து போச்சுன்னா அதுக்காக அந்த கவலை எனக்கு. அதனால இந்த அரசு ஒன்றும் பெருசா விஜய் சொன்ன மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வேற கதை. ஆனால் நான் கேட்கறது என்ன அப்படின்னோம்னா, இந்த வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தும் பணி தமிழ்நாட்டில் பண்ணாங்க. 97 லட்சம் பேர் நிற்கிறாங்க. 27 லட்சம் பேர் செத்து போனாங்க. விடு, மீது 70 லட்சம் பேர். 70 லட்சம் பேர் எங்கே போனா? டிரான்ஸ்ஃபர் அப்படி அப்படின்ட்டு ஏதோ சொன்னீங்க. விடுபட்டவங்கள 35 லட்சம் பேருக்கு மேல சேர்த்தாச்சு. சேர்க்கப்பட்டவங்களாம் எப்படி விடுபட்டு போனாங்க அதை சொல்லுங்க முதல்ல. எப்படி விடுபட்டு போனாங்க? அப்புறம் எப்படி சேர்க்கப்பட்டது? இவங்க எல்லாருமே பாருங்க, ஏழை எளிய மக்கள். அது ஏழை எளிய மக்கள், சிறுபான்மையினர், முஸ்லிம்கள், அப்புறம் பெண்கள், உழைக்கக்கூடிய பெண்கள். இவங்க தான் பீகார்லையும் சரி, மேற்கு வங்கத்திலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்கள தான் சேர்த்திருக்கிறது. யார் அந்த நீக்கப்பட்ட பெண்கள்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞர் உரிமை தொகை பெறக்கூடியவங்க 19 வயசுலேருந்து 39 வயசு. நீக்கப்பட்டவர்கள் 50% பேர் பெண்கள். அதுல பெரும்பான்மையினர் இந்த ஏஜ் குரூப்ல தான் இருக்கிறவங்க. நான் அடிச்சு சொல்லிக்கிட்டேன், எவ்வளோ வீடியோ போட்டேன். திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு சொல்றேன், இதெல்லாம் சொன்னேன். முன்னெடுக்கிறதா அவங்க தான் சொன்னாங்க. எவ்வளோ பேரை முன்னெடுத்தாங்க, எவ்வளோ பேர் சேர்க்கப்பட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த 35 லட்சம் பேர் என்ன ஆச்சு? காணும். இவ்வளவு பேர் வெளிநாட்டவர்கள் ஐயா, சொல்ல முடியுமா தலைமை நீதிபதி அவர்களே? வாக்குரிமையை பறிப்பதை விட விடுதலையின் மூலம் பெற்ற உரிமை ஒன்னே ஒன்று, அதுதான். மகாத்மா காந்தி சொன்னார், உன்னுடைய அரசை நீ தீர்மானிக்க போகிறார் உன்னுடைய வாக்கின் மூலம். அதையே புடிங்கிட்ட உடனே எங்க இருக்குது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனு? எங்க இருக்குது இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ல இன்டெகிரிட்டி, அக்யூரசி? எங்க இருக்குது இதெல்லாம்? நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்களே. நீங்களும் ஜோய்மாலியா பக்ஸ், இன்னொரு நீதிபதிகளும் இந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் முட்டாளுன்னு நினைக்கிறீங்களா நீதிபதி அவர்களே? ஏற்கனவே வேலை கிடைக்காதவனா காக்ரோச் நீங்க. இன்னைக்கு வந்துட்டு காக்ரோச் பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது சிஜேபின்னு ஒன்று வந்து இந்த நாட்டு அரசியலே உருகிக்கிட்டு இருக்கிறான். அவனை எப்படி தடை பண்றதுன்னு யோசிக்கிறீங்க, அது வேற கதை. அந்த கேஸ் உங்ககிட்ட தான் வந்திருக்குது.
எப்படிதான் நீங்க முடிவெடுக்கிறீங்க? என்ன விதமான செயல்பாடு உங்களுது? என்ன விதமான ஹியூமன்னஸ் இது என்ன விதமான மனிதத்தன்மையானது? இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையினால ஒவ்வொரு தொகுதியிலும் நீக்கப்பட்டவர்களை விட எண்ணிக்கையை விட அந்தந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவை செய்யக்கூடிய அந்த வித்தியாசம் கம்மி அப்படின்னு சொல்றாங்களே மம்தா பானர்ஜி, அதுல உண்மை இல்லையா? சொல்லுங்க. முதல்ல இவிஎம் வச்சு அடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு அடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஓட்டை டெலீட் பண்ணதை அடிச்சாங்க, அதான் ஆலண்டு தொகுதி. கர்நாடகாவில் அதை வச்சாங்க, அப்புறம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுல பண்ணாங்க, அப்புறம் இப்போ எஸ்ஐஆர் வச்சு நீக்கிறதுல பண்றாங்க. இத்தனை வழிமுறையும் பிஜேபி பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் ஒத்து போகுது. இதுல நியாயம், நேர்மை என்னென்ன நீங்க சொல்றீங்க? இன்டெகிரிட்டி, நேர்மை, அக்யூரசி, பியூரிட்டி ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ் எங்கெங்க இருக்குது? இதெல்லாம் ஒரு ஆட்சி மாற்றன்றது அது மக்களினுடைய கையில இருக்கக்கூடிய உன்னதமான உரிமை இல்லையா? அதை பறிச்சுட்டு ஒரு தேர்தல் ஆணையம் குத்தாட்டம் போடுறான், நீங்க கேட்டுக்கிட்டு நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறீங்களே, உங்களை என்னன்னு சொல்றது? இங்க நான் பேசி இந்த தமிழ்ல பதிவு பண்றது ஒண்ணு உங்க காதுல ஒண்ணு எதிரொலிக்க போறதில்ல, உங்க மனசாட்சியை தட்டி எழுப்ப போறதில்ல நீதிபதி அவர்களே. ஆனா ஒண்ணு, இந்த நாடே ஒரு நாள் கிளர்ந்துடும், அன்னைக்கு நீங்க எல்லாம் மாட்டிக்குவீங்க. இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் மாதிரி அயோக்கியத்தனமானது வேற எதுவுமே இல்லை. வாக்காளர் பட்டியலில் இருந்துட்டு நீக்கிறது, உரிமை உடையவனை நீக்கிறது. ஒரு பிரதமர் பேசுறாரு, எல்லா ஃபாரினர்ஸையும் நாங்க வெளியேற்றுவோம், ஊடுருவல்காரர்கள் வெளியேற்றுவோம். யாரு ஊடுருவல்காரர்கள் கேட்டா அவர் சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து நம்ம டெசிவர் பண்றது முஸ்லிம்ஸ் அப்படின்னு நிக்குது. இன்னைக்கு பக்ரீத் வாழ்த்து, திருட்டுத்தனம் நிறைய பண்ணிடலாம், கடைசியில் கூட சாமி கும்பிடல, இறைவா என்ன காப்பாத்திரைவான், அந்த மாதிரி இதெல்லாம் வெக்கங்கட்டத்தனம். இந்த மாதிரி இந்திய ஜனநாயகம் இப்படி கீழே இவ்வளவு அடிமட்டத்துக்கு போய் நாசமாகும் அப்படின்ட்டு நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வயசு 70 ஆயிடுச்சு. நானும் எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவங்களுடைய அரசியலை பார்த்துருக்கிறேன், நீதிபதிகளை பார்த்துருக்கிறேன், விஆர் கிருஷ்ணய்யர் போன்ற நீதிபதிகளெல்லாம் பார்த்துருக்கிறேன், எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சிருக்கிறேன். ஆனால் உங்களை போன்ற நீதிபதிகள்லாம் தான் சொல்லுவது, சீமான் சொல்லுவார், காலத்தின் கொடுமை தள்ளடிச்சுக்கிறாரு. அதான் இது காலத்தினுடைய கொடுமையாது. நீங்களெல்லாம் நீதிபதிகளை வர்றது எவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொல்லப்பட்டது. உயிரோடு இருக்கிறவன செத்து போனவனா கவுண்ட் பண்ணியிருக்கிறான், இல்லாதவனை இருக்கிறவனா வாக்காளர் பட்டியல் சேர்த்துருக்கிறான்னு எவ்வளவு விடயங்களை கொண்டாந்து சேர்த்தோம். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்றீங்க. எஸ்ஐஆர் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியா இல்லையா? அதெல்லாம் நாங்கள் வரவே இல்லைங்க. எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது சரியா தவறா? அந்த இடத்துல வாங்க, இது டியூட்டி தான், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், டியூட்டி தான்னா அப்ப வீட்டுக்கு வீடு பண்ண வேண்டியதானே? என் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு இடத்துல நீங்களே சரி நான் ஃபார்ம் எல்லாம் கொடுத்தேன், அன்னைக்கு என் பேர் அயானதன் தான், இன்னைக்கு என் பேர் அயானதன் தான். எங்க மாறுச்சு? அன்னைக்கு என் மனைவி என் கூட இல்லை, ஆனா என் கூட தான் வாடுறான், என் கூட இல்லை. இன்னைக்கு என் மனைவி என் கூட இல்லை. அப்ப என்னடா திருத்தம் நடந்துச்சு? ஆட பாவிகளா, இப்படிதாம பண்ணுவீங்க? எத்தனை லட்சம் எவ்வளவு 1000 கோடி செலவு பண்ணி இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது, இதுவரையும் கணக்கு சொல்ல. இவ்வளவு மோசமாக இருக்கும் ஒரு நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய நீதித்துறையினுடைய நடவடிக்கை. வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், கண்டனம் தெரிவிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.